கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. கும்பாபிஷேகம் பண்ண அன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்க லைஃப்ல நிறைய பிரச்சனையோட இருக்கீங்கன்னா இந்த கோயில் ஒரு முறை விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே சரியாயிடும். முனீஸ்வரனுக்கு குதிரை வாங்கி தரணும் வேண்டுதல் வச்சிருந்தீங்கன்னா இந்த கோயில் வேண்டுதல் நிறைவேற்றுங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு முன்னாடி டே 10 ஆஃப் 30 days 30 டெம்பிள் வீடியோஸ் 200k ஃபாலோவர்ஸ் சேலஞ்ச். இந்த வீடியோ லைக் பண்ண நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கோயிலோட பேரு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் ஆலயம். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் அப்படின்ற ஊர்ல அலமேல் மங்காபுரம் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு. ஏப்ரல் 18ஆம் தேதி தான் இந்த கோயில கும்பாபிஷேகம் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அடுத்த 48 நாளுக்கு மண்டல அபிஷேகம் இருக்கு. நீங்க இந்த சரௌண்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா மறக்காம இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க. இந்த 48 நாள் மண்டல அபிஷேகத்துல நீங்க ஏதாவது நாள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா அந்த புண்ணியம் எல்லாமே உங்க ஃபேமிலி தான் வந்து சேரும். லைஃப்ல கடன் பிரச்சனை, இந்த கல்யாணம் ஆகாம இருக்கீங்க, குழந்தை பாக்கியம் மீறி இந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இன்னைக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னால கருமாரி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் பண்ணிருந்தாங்க. இந்த அலங்காரம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா ஓம் சக்தின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோயில்ல கோட்டைக்காரன் முனீஸ்வரனுக்கு தனி சன்னதியே இருக்கு. இங்க குதிரை வாகனம் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை யாருக்காச்சும் முனீஸ்வரன் குதிரை வாங்கி தரணும் வேண்டுதல் இருந்தா இந்த கோயிலுக்கு வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. இந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டதுனால நமக்கு கலசம் கொடுத்துருந்தாங்க. பொதுவாக அந்த கலச தண்ணியை வீட்டில் தெளிச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நீங்களுமே உங்க வீட்டு பக்கத்துல கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்படின்னா மறக்காம கலந்துக்கோங்க. அங்க தெளிக்கிற கும்பாபிஷேக தண்ணியை உங்க வீட்டில் எடுத்து போய் தெளிச்சு விடுங்க. கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அண்ட் தெரியாத நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க.